குழந்தை பிறக்குதுங்க. இந்த மேஜிக்கல் ரெமடிஸ்லாம் பண்ணோம்னா முதல்ல 6 மாசம் அப்புறம் 1 வருஷம் தண்டனைன்னு சொல்றாங்க. ஃபேக் நியூஸ் சார், எல்லாமே ரூமர்ஸ் கிடையாது. இட்ஸ் மீடியா ரிப்போர்ட். இது கேட்டுக்கோங்க, பேசிக் டிகிரி படிச்சவங்கனால ஒரு நோயை வைத்தியம் பார்க்க முடியாது. அக்குபஞ்சர் பாயிண்ட் டச் பண்ணனும்னு சொன்னீங்கல்ல, அது ரூமர் இல்லையா? அது ஃபேக் இல்லையா? புதிய புதிய வித்தியாசமான தெரப்பிகளை கொடுப்பவர்கள் ஒரு பக்கமும் இல்ல, இந்த மாதிரியான தெரப்பிகள் தவறு அப்படின்னு விமர்சிக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்காங்க. என்னென்ன தெரப்பிகள் இருக்கு, இது என்ன பண்ணும்? நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். மியூசிக் தெரப்பி, இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஓகே, என்ன பண்ணுவீங்க அதுல? என்னடா அப்படி யோசிக்கிற? டேய் பயப்படாத, எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவோம் நாங்க. நம்மளோட மூட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். Am I right? ரைட். இந்த ஆக்டிவிட்டி வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிளாப்பிங்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சாதாரணமாக கிளாப் பண்ணுறதுல ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்களோட உடம்புக்கான வெல்னஸ் வந்து அங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இல்லை புரியல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துருக்குது? ஸ்லோவா கிளாப். அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. தெரப்பி என்ற அளவுக்கு எனக்கு இன்வைபா இல்லை, பட் ஐ ஃபீல் குட். ஒரு ஹாப்பி மூட் எலிவேஷன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. தெரப்பி என்னது? கைரோ பிராக்டிஸ், நெட்டி வருமம். இது அதான் நெட்டி உடைக்கிறதா? ஆமா, நெட்டி. இது பேக் பெயின், ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய பெயினை குறைக்கும். இது மசில்ஸ் ரிலேட்டட் பெயின்ஸ் குறைக்கும். சபாஸ் மாமா, சபாஸ். கைரோ பிராக்டிஸ், தமிழ்ல வந்து நெட்டி வர்மம். கைரோ பிராக்டிஸ்க்கு எப்படி தமிழ்ல நெட்டி வரைக்கும் புரியுது, வர்மம் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியல. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? அதோடைய சயின்ஸ் அப்படிதான் இருக்குது. இல்ல, ஆனா அதோட வர்மம்னு ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஏன்னா அது ஒரு வர்மத்தோட வரலாறு ரொம்ப பெருசு இல்லையா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அதுக்கு அப்படிதான் நேம் வச்சிருக்காங்க. யார் வச்சா? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னாக்கா, ஐ ஃபர்ஸ்ட் டூ த பல்ஸ் டயக்னோசிஸ். அவங்க சொன்னாங்க ஆங்ஸைட்டி இருக்குன்னாங்க. அந்த ஆங்ஸைட்டியோட ரூட் காஸ் வந்து என்னால டிரைவ் பண்ண முடியும். பல்ஸ் பிடிச்சு பாக்குறீங்க? பல்ஸ் பாக்குறேன். உங்களுக்கு வந்து 2 காஸ் இருக்கு. வாட்டர் அப்படிங்கும்போது இட் இஸ் கிட்னி அண்ட் த யூரினரி பிளாடர். Thank you. ஆர்கன்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஹார்ட். இப்போ இந்த 4 ஆர்கன்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் உங்களுக்கு இம்பேலன்ஸா இருக்கு. கரெக்டா கட்டுட்டா. இப்போ வந்து எனக்கு வந்து ஓவர்சீஸ்ல இருக்காங்க, அவங்க போன்ல கேக்குறாங்க, இந்த சிம்டம்ஸ் அவங்க கேக்குறாங்க அப்படின்னாக்கா பல்ஸ் பார்க்க முடியாது. ஓவர் த குவெஸ்சன்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? ரேக்கில வந்து பொதுவா நீங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்தா குழந்தை பிறக்காதுங்க. நீங்க எந்த காலத்துல நீங்க சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. எங்க 10 வருஷம் லவ் பண்ணி 15 வருஷம் கல்யாணம் ஆகி அவ்வளவு அந்யோன்யமா இருக்கு, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குதுங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நீ கூட குழந்தை பிறக்குதுங்க. மேடம், இங்க பாருங்க, அது நீங்க சொல்லவே கூடாது. ரொம்ப நான் வந்து அப்போ பண்றேங்க. நீங்க வார்த்தை பண்ணி கூட குழந்தை பிறக்குதுங்கிறது அது தவறான ஒரு பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய் உங்களுடைய வைத்திய முறைகள் எதற்குமே ரிசர்ச் இல்ல. நீங்க எவிடன்ஸ் ரிசர்ச்ங்க. நீங்க உங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் காமிங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்ரூவ் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்க ஒரு ஆர்த்தோபெடிஷியன் இருக்காங்க, நியூரோ சர்ஜன் இருக்காங்க. நாங்க எல்லாம் பேசினது எல்லாமே எங்களுடைய மெடிசனுக்கு ட்ரையல் போகுது. அதுக்கு என்னங்கறப்ப? ஆனா உங்களுடைய வைத்தியத்திற்கு என்ன மாதிரி ட்ரையல் இருக்கு, என்ன மாதிரி ரிசர்ச் இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. படிச்சிருக்கீங்க. ஒரு ரெக்வெஸ்டா கேக்குறேன், உங்களுடைய பேசிக் டிகிரி அப்படி கேளு.
சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும் உம்மா தெரியாது. பேசிக்கா டிகிரி படிச்சிருக்கோம் மேடம். ஆனா வந்து அதுல ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. பேசிக் டிகிரி படிச்சவங்கனால ஒரு நோயை வைத்தியம் பார்க்க முடியாது. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. நோயை குணப்படுத்துறதுக்கு மனித உடலை பத்தி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நாங்க பண்றது வந்து மனித உடலுக்கே நம்ம போக வேண்டாம் மேடம். நீங்க பிரபஞ்சத்தின் சக்தியை வச்சு நீங்க பண்றீங்க. பஞ்சபூதத்தின் சக்தியை வச்சுதான் நாங்க பண்றோமே. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். சவுண்ட் ஹீலிங் பிராக்டிஷனரா இருக்கேன். பெரும்பாலும் எல்லாரும் இன்னைக்கு வர ப்ராப்ளம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் தான். டிப்ரெஷனை சரி செய்யும். அப்புறம் ஆங்ஸைட்டி புரிஞ்சதா? பேரு சவுண்ட் ஷிப். ஸோ இதை நாங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த வீனஸ்க்கு உண்டான பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ஹார்மனி. அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றான்? அவங்களுக்கும் வேற யார் கூடயாவது வந்து மனக்கசப்பு இருந்ததுன்னா அந்த கசப்பு போய் அன்பு வரும். என்ன தெரப்பி நீங்க கிட்டத்தட்ட ஜோதிட லெவலுக்கு போகுது இப்ப. என்ன ஃபீலிங் இருக்கு? ஏட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. அதே சேம் ஃபீலிங். அதே ஃபீலிங் தான் இருக்கு. எந்த லவ்ல வரல. லவ்லாம் ஒண்ணு வரல. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான். ஒரே மாதிரி கம்பியா இருக்கே. இந்த கம்பி கட்டுற கதை மாதிரி கம்பி தட்டுற கதை மாதிரி இருக்குது. இது பேர் தண்டர் ஸ்டாம். புகைக்குள்ளார காற்று போனா ஒரு விதமான பய உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சத்தம் வரும். பேசிக் ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த சவுண்ட கேட்டா பயம் போகும். பயம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். என்ன ஒரு புத்திசாலி. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.